ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மை மாஃபியா ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் பார்ட்டோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க, ஸ்டோரி பார்க்காதவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னன்றது உங்களுக்கு புரியும். சரி, ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம யோன் அப்புறம் குக்கிக்கு 8 இயர்ஸ் ஆகுது. நம்ம மினி அண்ட் டேஷி பாப்பாவுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு பெரிய மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த மேன்ஷனில் 2 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒன்று நம்ம யோன்வின் ஃபேமிலி, இன்னொன்று நம்ம டேக்குக் ஃபேமிலி. நம்ம சுகா அண்ட் ஜங்குக்கை பற்றி சொல்லணுன்னா அவங்க இப்போ ஒரு பெரிய டாப் லெவல் பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்காங்க. நம்ம ஜிமினா ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். நம்ம டே வீட்டில் தான் இருக்கார் இப்போதைக்கு. இப்போது நம்ம யானும் குக்கியும் தான் வேகமாக படிக்கட்டுலேருந்து ஓடி வராங்க. யான் வந்து டேயாங்கிட்டேயும் குக்கி வந்து ஜிமினாக்கிட்டேயும் போகிறாங்க. இப்போ பேபிஸ் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். டே என்ன யான், நீ ஸ்கூல் கிளம்பிட்டல, இப்போ எதுக்குடா இங்கே வந்த? டே உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்கணும் சொல்லு. டே அது வந்து நம்ம டேஷி இருக்கால்ல. ஆமாம், டேஷி இருக்கா. என்னப்போ? அது வந்து நான் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நீ டேஷியை முடியாது. என்ன யான்? சரி, டேஷி நீ சீக்கிரமாக உன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவா. அப்புறம் இனிமேல் டேஷி நீ தான் பார்த்துக்கணும். என்ன சொல்லுங்கள் மருமகனே, ஓகே தானே? டே அப்படி கூப்பிடாது, எனக்கு வெக்கமாக இருக்குது. இதோ பாடுறா வெக்கத்தை. நீ ஆம்பளை பையன்டா, அதனால வெக்கப்படக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. சரி, நீ இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பு. குக்கி கிளம்பிட்டானா? அவன் கிளம்பிட்டான். சரி, கீழே போ. நான் வந்து டேஷி தூங்கிட்டுருக்கா. அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். ஓகே டே பாய். லவ் யூ டூ. இப்போது நம்ம குக்கியோட சைட் காட்டலாம். ஜிமினா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அங்கிள்னு கூப்பிட சொல்லி. என்னடா நீ எனக்கு பேர் வச்ச ஜிமினான்ட்டு இருக்க? என் தம்பிக்கிட்ட மட்டும் சொன்னேன், நான் அடி பிச்சை எடுத்துருவான். ஜிமினா, உன்னை எப்போ நான் இப்படி தானே கூப்பிட்றேன், நீ என்ன திடீர்னு இப்படி சொல்கிற? சரி, அதுக்கு ஏன்டா அழுகுற மாதிரி பண்ணுற சொல்லு. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டுட்ருக்க? ஜிமினா, எனக்கு ஒரு விஷயம் நீ சொல்லு. என்ன? மினி வளர்ந்ததுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பல்ல? ஆமாம், அது பண்ணிப்பேன். நீ வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ண கொடுக்கக்கூடாதுன்னு நான் போய் டேட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனான். அதனால தான் நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நானும் அவங்ககிட்ட சொன்னேன், ஜிமினாவும் ஓகே சொல்லுவாருன்னு. ஆனால் நீ என்னை திட்டுற. குக்கி, ஏன்டா அழுகுற? சரி, மினி பெருசானா உனக்கு தான்டா கண்டிப்பாக கட்டி கொடுப்பேன். நிஜமா ப்ராமிஸாடா? ஓகே,
லவ் யூ ஜிமினா. லவ் யூ லவ் யூ. இப்போ நம்ம டேவும் ஜிமினாவும் ஹாலில் தான் நிற்கிறாங்க. ஸ்கூல் வேன் வந்தோடனே இந்த ரெண்டும் குடுகுடுன்னு ஓடி போயிடுது. ஜிமினாவும் டேவும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகாவும் ஜேகேவும் தான் வராங்க. என்ன நடக்குது? என்ன 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க? வாங்க. உங்கள் பசங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? என்ன கேட்குறாங்க? மினியும் தேகியும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே, உண்மையாலும் யான் அப்படி தான் வந்து என்கிட்ட கேட்டான். அப்படியா? ஆமாம் ஆமாம் சுகா, குக்கியும் வந்து என்கிட்ட கேட்டான். மினி வளர்ந்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. ஆமாம், யானும் என்கிட்ட டேகி வளர்ந்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, வேறு யாருக்கும் கொடுக்காத டேட்டே அப்படின்னு சொன்னான். என்ன இவங்க இப்பயே இப்படி சண்டை போடுறாங்க? பார்க்கலாம் பெருசானோன்னே அவங்க மனசில் என்ன இருக்கோ. இப்போ அவங்க நினைக்கிற மாதிரியே பெருசாயும் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 4 பேர் தான் பேர். ஆமாம் ஆமாம், இப்படி தான் 4 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. பேபிஸ் பேசுனதெல்லாம் யோசிச்சு. இப்போது நம்ம மினி பாப்பாவும் தேஹி பாப்பாவும் ப்ளே ஸ்கூல் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் 1 இயர் இருக்குது அவங்க வந்து நார்மல் ஸ்கூல் சேர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம குக்கியும் யானும் இப்போவே அவங்கள வந்து மேரேஜ் பண்ணணுன்ற அளவுக்கு யோசிச்சிட்ருக்காங்க. இப்படி தான் இந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலியாக ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஒரு பெட்ரூமை தான் காட்டுறாங்க. அந்த பெட்ரூமில் ஒரு ரெட் கலரில் டிம்மாக ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. அங்கே ஒரு பெட்டில் 2 பேர் இருக்காங்க. பெட்டே செம்மையாக ஷேக் ஆகிட்டுருக்கு. பயங்கரமான மேக் அவுட் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஜங்குக் 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 ஸ்டாப் பண்ணு ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். டே, பசங்க எவ்வளோ பெருசாகிட்டாங்க, இன்னமும் இப்படி பண்ணிகிட்ருக்கே. யாராவது மேலே வந்து பார்த்தா என்ன ஆகுறது? விடு ஜங்குக். அதெல்லாம் முடியாது. நம்ம பசங்களுக்கு கல்யாணமே ஆனாலும் நான் அவங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன். அட்ட பொறுக்கி. டே, என்ன பேசிகிட்ருக்க ஜங்குக்? அறிவே இல்லை ஜங்குக் உனக்கு. எப்போவுமே இந்த திங்கிங் தானா? 2 குழந்த பிறந்துருச்சு, போதாதான்? இன்னும் உனக்கு பேபிஸ் வேணுமா? ஆமாம் பேபி, நீ தானே சொன்ன உன்னை மாதிரியே 10 புள்ள பெற்றுக்கணும்னு. அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ ஏன்டா இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன்? அப்படித்தான் பண்ணேன். ஜங்குக் 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 வேணாம் ப்ளீஸ். நம்ம டேக்குக்கு அப்புறம் யோன்மினோட பேரண்ட்ஸுமே இந்த மென்ஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலி ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு ஹாப்பினஸ் கலந்த ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி என்டிங். நெக்ஸ்ட் ஒரு லவ்வபுளான ஸ்டோரியோட சீக்கிரமாக உங்களை தேடி வரேன். நமக்கு 1K ஃபேமிலி வர போகிறாங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. சரங்கியா ஆர்மிஸ்.